உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஃபேஷியலா இல்லை ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கா? என்னன்னு சொல்லுங்கள் மேடம். சிஸ்டர், எனக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் வேணாம். ஜஸ்ட்டு ஃபேஷியல் பண்ணி ஐப்ரோ த்ரெட் பண்ணணும், அவ்வளோதான். ஓ, இவ்வளோதானா மேடம்? சூப்பராக பண்ணிடலாமே. கோல்டன் ஃபேஷியலா இல்லை சில்வர் ஃபேஷியலா, டைமண்ட் ஃபேஷியலா, எந்த ஃபேஷியல் மேம்? சிஸ்டர், எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்லர் வந்திருக்கேன். இதை பாருங்கள் சிஸ்டர், அவள் ஃபேஸ்க்கு டைமண்ட் ஃபேஷியல் பண்ணிடுங்க, அதான் நல்லாயிருக்கும். ஓ, அப்படியா? ஓகே மேம். நீங்கள் உங்களுக்கு என்ன மேம் பண்ணணும்? இல்லை சிஸ்டர், எனக்கெல்லாம் எதுவும் இல்லை, இவளுக்கு மட்டும்தான். நான் இவள் கூட மட்டும்தான் வந்திருக்கேன். சரிங்க மேடம், அப்போ ஓகே. மேடம் அவங்க இருக்கட்டும், நீங்கள் வாங்க, வந்து இந்த சேரில் உட்காருங்க. பாருங்க சிஸ்டர், ஐப்ரோ த்ரெட்னிங் பண்ணால் ரொம்ப பெயினாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் வலிக்காமல் எடுத்து விடுங்க. என்ன மேடம், இப்போதான் ஐப்ரோ த்ரெட்டிங்கே பண்ணுறீங்களா? இட்ஸ் ஓகே. அதுக்கு நான் ஒரு பவுடர் வச்சுருக்கேன், அதை தடவிட்டு எடுத்தா உங்களுக்கு பெயின் இருக்காது. பயப்படாமல் இருங்க. சாலினிக்கிட்ட எப்படி விஷயத்த சொல்லலாம்? அவள் கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்காளே. ஆனால் அந்த ரமேஷ் ஒரு அயோக்கியங்கிறத நான் இவளுக்கு எப்படி புரிய வைப்பேன்? எப்படியாவது இங்கேருந்து போகும்போது இவளுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். அதுக்காக தான் ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருக்கேன். ஹே பூஜா, நீ ஃபேஷியல் பண்ணிக்கலாமடி? ஹே இருக்கட்டும்ப்பா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் பண்ணணும்னா அப்புறம் எப்பயாவது பண்ணிக்கிறேன். ஹே விளாடுறியா? என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் 2 நாள் தானேப்பா இருக்கு, இப்பயே நீ பண்ணிக்கலாமே. இல்லை ஷாலினி, இருக்கட்டும், பரவாயில்ல. வா மேடம், யாருக்கு என்கேஜ்மெண்ட்? எனக்கு தான் சிஸ்டர். கங்க்ராட்ஸ் மேம். நீங்கள் இதெல்லாம் முதல் சொல்லியிருக்கணும். அப்போ நீங்கள் கல்யாண பொண்ணுன்னு சொல்லுங்கள். நான் உங்களை எவ்வளோ அழகாக்குறேன்னு பாருங்கள். தேங்க்யூ சிஸ்டர். நீ காங்கிறது கனவாக தான் போகும் ஷாலினி. இந்த என்கேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக நான் நடக்கவே விட மாட்டேன். மேடம், உங்கள் மொபைல் ரிங் ஆகிட்டு இருக்கு பாருங்க. நீங்கள் எடுத்து அட்டன் பண்ணி பேசுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃபேஷியலை ஸ்டார்ட் பண்ணுவோம். அட, ரமேஷ் தான் கால் பண்ணுறாரு. என்ன, அந்த ரமேஷ் கால் பண்ணுறானா? எதுக்கு இந்த நேரத்தில்? இவளுக்கு எதுக்கு அவன் கால் பண்ணுறான்? ஓகே மேம், நீங்கள் பேசிட்டுருங்க. மிஸ் பூஜா, நீங்கள் சேரில் கூட உட்காரலாமே, எதுக்கு இப்படி நின்றுட்டே இருக்கீங்க? இட்ஸ் ஓகே சிஸ்டர், பரவாயில்ல. ஓகே மேம், அவங்க கால் பேசி முடிக்கவும் என்னை கூப்பிட்றீங்களா? ஓகே சிஸ்டர், நீங்கள் போங்க, நான் உங்களை கூப்பிட்றேன். தேங்க்யூ மேம். ஷாலினி, ரமேஷ் எதுக்கு இப்போ உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கான்? ஏய், எனக்கு எப்படி தெரியும்? பேசினா தானே தெரியும். ஒரு பேசிட்டு சொல்கிறேன். இந்த ரமேஷ் நினைச்சாலும் நமக்கு பத்திக்கிட்டு வருது. அவன் எதுக்கு இப்போ கூப்பிடணும்? சே, சரி, நீ பேசிட்டு சொல்லு. ஹலோ ரமேஷ். என்ன ஷாலினி, ஃபோன் போட்டா உடனே அட்டன் பண்ணணும்னு தெரியாதா? எவ்வளோ நேரமா ரிங் ஆயிட்டு இருக்கு. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க? ஹே, அது ஒன்றுமில்லப்பா, நான் பார்லர் வந்தேன், மொபைல் சைலண்ட்ல இருந்தது, அதனால தான் ஒன்றும் தெரியல. சொல்லுங்க, என்ன விஷயம்? இவன் எதுக்கு இதெல்லாம் கேட்குறான்? பார்லர்ல இருக்கியா? சரி சொல்லு, எந்த பார்லர்? அது நேத்ரா பார்லர் தான். ஏன், வரப்போறீங்களா? என்ன, வரப்போறானா? அச்சோ, இவன் வந்தா என்னோட பிளான் சொதப்பிடுமே. ஹே ஆமாப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். அவங்களாம் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வரேன். நீ ரெடியா இருக்கியா? அது வந்து ரமேஷ், நான் இப்பதான் பார்லர் வந்திருக்கேன், இன்னும் ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ண கூட இல்லையே. நீங்க நாளைக்கு வேணா உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வர சொல்றீங்களா? ஹே, நீ எல்லாம் எதுக்குப்பா ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு? என் ஷாலினி ஃபேஷியல் பண்ணாமலே அழகாத்தான் இருப்பா. ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோ. என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ மாற்றி சொன்னா நல்லா இருக்காது. ப்ளீஸ் கிளம்புறியா? நாளைக்கு வேணா நீ பார்லர் போயேன். சரி ஓகே ரமேஷ். ஆமா, எங்க வரணும்? நீ ரெடியா இரு, நான் உன்னை கூப்பிட வரேன். ஹே, என் கூட பூஜா வேற இருக்காப்பா, அவளை போய் நான் வீட்டில் விட்டுட்டு வரணும்ல. விட்டுட்டு எங்கன்னு சொல்லுங்க, நாங்கள் வந்துடுறேன். அந்த பூஜா வேற அங்கே இருக்காளா? சரி பரவாயில்ல, 2 பேருமே கிளம்பிடுங்க. நம்ம பூஜாவை போய் வீட்டில் விட்டுட்டு நம்ம கிளம்பலாம். அப்படின்னா ஓகே ரமேஷ், நாங்கள் கிளம்பி ரெடியாக தான் இருக்கோம், நீங்கள் வாங்க. என்னடி, என்ன சொல்கிறான் அந்த தேவாங்கு? ஏய் பூஜா, என்ன அவரை தேவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க? இதை பாரு பூஜா, இந்த மாதிரி விளாட்டுத்தனமா அவர் முன்னாடி எதுவும் பேசிடாத. ஏ என்னம்மா, அவன் மூஞ்சி பார்க்க அப்படித்தானே இருக்கு. சரியான தேவாங்கு தேவாங்கு தேவாங்கு. நான் எத்தனை தடவை வேணா சொல்லுவேன். ஏன் அவன் முன்னாடி சொல்ல எனக்கு என்ன பயமா? தானே என் மச்சினிசிக்கு யாரை பார்த்து பயம்? என்ன பூஜா, கரெக்ட் தானே? யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? சிச்சு, நீ பூஜா அமைதியா ரெடி. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த பூஜா ரொம்ப ஓவராத்தான் பண்றா. சரி ஷாலினி, கிளம்புமா? கிளம்பலாம் ரமேஷ். ஷாலினி, எங்க போறீங்க? பூஜா, எங்க போறீங்க? இல்ல எங்க போறோம்? 3 பேரும் தான் கிளம்ப போறோம். என்ன, நானுமா? என்ன சொல்றீங்க? இல்ல பூஜா, நான் ஷாலினியை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இவன் ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண நானும் ஏன் போகணும்? ஒருவேளை நல்லதுதான் பூஜா, நீ ஷாலினிக்கு துணையா போறதுதான் நல்லது. ஷாலினியை தனியாக இவன் கூட அனுப்புறதுல எனக்கு விருப்பமே இல்லை. சரி ஓகே, அப்போ 3 பேரும் போகலாம்.
மச்சினிச்சிக்கு ஆசை அதிகம் தான். ஹலோ மச்சினிச்சி, உங்களை வீட்டில் விட்டுட்டு ஷாலினி மட்டும் தான் கூட்டு போக போறேன். என்ன ஷாலினி மட்டும் கூட்டு போப்பீங்களா? அது எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எப்படி உங்களோட அனுப்பி வைக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. நானும் ஷாலினி கூட சேர்ந்து வருவேன். இந்த பூஜா ஏன் இப்படிலாம் பண்றா? இதை பாரு பூஜா, நான் ஷாலினியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவளை தனியா கூட்டு போக எனக்கு உரிமை இருக்கு. வேணும்னா நான் அங்கிள் கிட்ட பேசிக்கிறேன். இதுக்கு உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை. ஓகே? சச்சோ, இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை வளர்ந்துக்கிட்டே போகுதே. இது பார் பூஜா, பரவாயில்ல விடு. வா நம்ம கிளம்புவோம். வாங்க மிஸ், கிளம்பலாம். நம்ம பூஜா வீட்டில் விட்டுட்டு நான் வரேன். வாங்க போகலாம். வா போலாம். ஷாலினி, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. உன் கூட நானும் வரேன் ஷாலினி. பூஜா, நீ ஏன்டி இப்படி நடந்துக்கிற? உனக்கு என் மேலே அக்கறை இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ரமேஷ் நமக்கு தெரிஞ்சவர் தானே. அதுவும் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்குறேன்னு சொல்கிறாரு. இது நல்லாவா இருக்கு? விடுடி, நான் போயிட்டு வரேன். நீ என்னை பற்றி ஒன்றும் நினச்சி கவலைப்படாத. ஓகே, ரிலாக்ஸாக போ. நீ தான் ஷாலினி, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதுவும் இல்லாமல், ஐயோ, உங்ககிட்ட சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இப்போ மாட்டிக்கிட்டேன். இந்த ப்ராமிஸ் பக்கத்துலேயே இருக்கான். ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்? இதை பார் ஷாலினி, நான் உங்க கூட வருவேன். வந்து தான் தீருவேன். இங்கே பார் பூஜா, என்னோட செல்ல தங்கச்சியில் இந்த ஒரே ஒரு தடவை நான் அவர் கூட போயிட்டு வரேன்டி. ப்ளீஸ் டி, எதுவும் பிரச்சனை பண்ணாத. அப்புறம் பிரச்சனை பெருசாயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குடி. எதை கண்டாலும் இப்படி பயந்து சாகாத ஷாலினி. இந்த பயமே உன்னை ஒரு நாள் அழிச்சிடும். சரி, ஓகே, என்னமோ பண்ணி தொலை. நான் கிளம்புறேன். மிஸ்டர் ரமேஷ் சார், நிப்பாட்டுங்க, நான் இங்கே இறங்கிக்கிறேன். என்னாச்சு ஷாலினி? இந்த பூஜா ஏன் இப்படி வியோடா பிஹேவ் பண்றா? அது ஒன்றும் இல்லை ரமேஷ், ஏதோ என் மேலே இருக்க பாசத்தில் அப்படி பேசுகிறான். நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். அப்பா கிட்ட இதை பற்றிலாம் பேச வேணாம் ரமேஷ், எனக்காக ப்ளீஸ். ஹே, ஓகே ஷாலினி, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? அவ சின்ன பொண்ணு, அப்படித்தான். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஃப்ரீயா இரு. ஓகேப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஹே, நமக்குள்ள என்ன இந்த தேங்க்ஸ் எல்லாம்? எதுக்கு இப்படி அமைதியா வர? கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாமே. ஸ்மைல் ப்ளீஸ். ரமேஷ் ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்காரு. பூஜா தான் ஏதோ நினச்சி பயப்படுறா. அவளுக்கு போக போக புரியும். இவருக்கு என் மேலே இருக்க அக்கறையே அவளை புரிய வைக்கும். இவ ஒரு சரியான முட்டாள். நீ ஒரு முட்டாள் ஷாலினி. என்னோட பாசத்தை அப்படியே நம்பிட்ட பாத்தியா? இப்படியே மெயின்டைன் பண்ணாதான் உனக்கு என் மேல இருக்க நம்பிக்கை குறையாம இருக்கும். ஆக்சுவலா பூஜாக்கு ஏதோ தெரியும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவள் அவ்வளோ ஹார்ஸா பேசிட்டு போறா. எதுக்கும் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். இந்த ஷாலினி கிட்ட நம்ம முகத்தை காமிக்கவே கூடாது. அப்பதான் இவன் நம்மளை நம்புவா. அதுக்கும் மேல நம்மளை சின்சியரா காதலிப்பா. சரியான ஏமாளி. நமக்கு தேவை பணம் மட்டும்தான். இவ ஒரு மூலையில இருந்துட்டு போறா. இந்த தாரை ஏன் இவ்வளோ மோசமா நடந்துக்கிட்டா? ச்சே, இன்னும் என்னால் அதை நம்பவே முடியல. சின்ன பொண்ணா இருந்துக்கிட்டு இவ்வளோ சின்ன வயசுலயே இப்படியெல்லாம் பேசுறா. வாயை திறந்தாலே விஷம். இப்படி ஆனா? எப்படித்தான் எங்க பெரிய குடும்பத்துல இப்படி ஒரு பொண்ணு பிறந்தான்னு தெரியல. இவ்வளோ சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. இல்லடா ரவி, அவளுக்கு புரிய வைக்கணும். இது புரியாத வயசு, அப்படித்தான் பேச சொல்லும். ஏதோ தப்பான பழக்க வழக்கத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை மாத்தணும். அப்பதான் தாராவை திருத்த முடியும். என்னடா ரவி, ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? எல்லாம் இந்த தாராவை பத்தி தாம்மா. என்ன தாராவா? ஓ, அந்த பெரிய வீட்டில் இருக்காளே, அந்த கடைசி பொண்ணு, அவளை பத்தி சொல்றியா? ஆமாம்மா, அவ ஃபாரின்ல இருந்து இப்போ வந்துட்டா. அவ ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றாமா. என்னடா சொல்ற? அப்படி என்ன பண்ணுனா? அம்மா, அவ என்ன லவ் பண்றேன்னு சொல்றாமா. என்னடா சொல்ற? அவ உன்னை லவ் பண்றாளா? இப்படித்தாம்மா நானும் ஷாக்கானே. அவளுக்கு எவ்வளோ சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. ஒரு மாதிரி அவளை ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டா நடந்துக்க பாக்குறா. ச்சே, அதை என்னால சொல்லக்கூட முடியலமா. டேய் ரவி, நான் சொல்றது கேளுடா. அந்த குடும்பத்தை விட்டு நீ கொஞ்சம் தள்ளியே இரு. இப்பதான் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கும். திரும்பி அந்த குடும்பத்துக்குள்ள போய் உன் மதிப்பை நீயே கெடுத்துக்காதடா ரவி. அம்மா, ஏமா இப்படி பேசுறீங்க? தாரா ஒருத்தி அப்படி நடந்துக்கிறாங்கிறதுக்காக மொத்த குடும்பத்தையும் நான் வெறுக்க முடியுமா சொல்லுங்க? அதுவும் பெரியயா. டேய் நிறுத்துடா. எப்ப பாரு பெரியயான்னு அந்த ஒரு ஆளுக்காக நீ உன்னோட வாழ்க்கையவே இழக்க போறடா ரவி. பாத்துக்கிட்டே இரு. அந்த பெரிய குடும்பம் தான் உன்னை அகல பாதாளத்துல தள்ள போகுது. அதுக்கப்புறம் தாண்டா இந்த அம்மா சொல்ற உண்மை உன் கண்ணுக்கு தெரியும். டேய் ரவி, நான் சொல்றது கேளுடா. அந்த குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு. அந்த தாரா வேற இப்படி பண்றான்னு சொல்ற. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா,
இதுக்கு தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றதில்ல. ஜஸ்ட் சில்மா, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே? இப்படியே பேசி என் வாய் அடைச்சிரு. என்னைக்கு தான் நீ புரிஞ்சுக்கியோ தெரியல. ஆமா, சரி விடுறீங்களா அந்த பேச்சா? எனக்கு சூடா ஒரு கப் காஃபி கிடைக்குமா? ம், என் செல்ல அம்மா கையால. ம், அப்படியே பேச்சு மாத்திருவான். ஹம், என் பிள்ளைக்கு இல்லாத காஃபியா? பொருடா, இப்பவே சூடா போட்டு அம்மா கொண்டு வரேன். ஓகே? தேங்க்யூ என் செல்ல மம்மி. போயிட்டு வாங்க. ம், நீங்க சொல்றதும் உண்மைதாம்மா. தாரா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என் மனசுமே அப்படித்தான் சொல்லுது. ம், பாப்போம்.